ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம். சும்மோடையும் கரனோடைய ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. சும் வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க ஸ்ருதிகாவை பற்றி நினச்சிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பேசுறதில்ல இப்போ. ஸோ கரண் வந்து கேட்குறான், உனக்கு ஸ்ருதிகா கூட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அப்படி கஷ்டமாக இருந்தால் நீ அவ கூட போய் பேசுன்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறான். அதுக்கு சும் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நான் திருப்பி போய் பேசினாலும் சண்டை தான் வரும், அதனால நான் வந்து இப்போதைக்கு பேசலை. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டு முடிஞ்சு வெளியே போயிட்டு நானும் ஸ்ருதிகாவும் வந்து பேசிக்கிறோம், அப்போ ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயந்தான் ஸ்ருதிகாவும் சொன்னாங்க. வீக்கெண்டில் இந்த சண்டைக்கு அப்புறமேட்டு சல்மான் எபிசோடுக்கு அப்புறமேட்டு இந்த சும் தானே போயிட்டு வா நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம், நம்ம திருப்பி பேசலாம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணாங்க. ஸோ அப்போவே ஸ்ருதிகா சொன்னாங்க, வேண்டாம் சும், நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம். ஸோ கேமுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவில் வந்து ஒரு பிரச்சனை நம்ம கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நோ 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 நோ, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீ தானே போய் பேச்சப் பண்ண. ஸோ இதுதான் வந்து என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது. எனிவே கரனோட மைண்டில் என்ன இருக்குன்னா, வாவ் ஜாலி ஜாலி, இனிமேல் வந்து ஸ்ருதிகாவும் சும்மும் பேச மாட்டாங்க, எனக்கு சும்மா வந்து கேமுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்ருதிகாவுக்கு எதிரான கேமுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கரண் வந்து மைண்டில் பிளான் பண்ணி வச்சுருப்பான். இருந்தாலும் ரொம்ப சேடாக நடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவ மாதிரி நீ போய் பேச வேண்டியதானே, என்னால் நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சும் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி மக்களே, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.